தொழிற்சாலை பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள கப்பலூர், நகரி மற்றும் நல்லூர் ஆகிய பகுதிகளில் அதிகமான சர்வே எண்கள் தற்போது நீக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சிட்கோ தொழிற்பேட்டையாக கேப்புதூர் மற்றும் கப்பலூர் தொழிற்பேட்டையில், தனியார் தொழிற்பேட்டையாக உரங்கான்பட்டி மற்றும் வாடிப்பட்டி டெக்ஸ்டைல் பார்க் தவிர வேறு எந்த தொழிற்பேட்டைகளும் மதுரையில் இல்லை. ஏற்கனவே இருந்த தொழிற்சாலைகளுக்கான நில வகைப்பாட்டிலே 85 கிராமங்களில் உள்ள 1526 அதிகமான சர்வே எண்களும் 17 கிராமங்களிலே மொத்தம் 22 சர்வே எண்களும் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. நீக்கப்பட்ட சர்வே எண்களை கணக்கிட்டால் சுமார் 1678 ஏக்கர் நீக்கப்பட்டதாக உள்ளது. இந்த கிளாசிபிகேஷன் நில வகைப்பாடு மாற்றத்தினாலே தொழிற்சாலை இயங்குவதிலே பல்வேறு சவால்கள், பல்வேறு இடையூறுகள், பல்வேறு தடைகள் ஏற்படுவதாக தொழில் முதலீட்டாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையிலே வெளியிடப்பட்ட வரைவு முழுமை இந்த மாஸ்டர் பிளான் செயல்படுத்துமையானால் மதுரையிலே சிறு குறு தொழிற்சாலைகள் அமைவதே ஒரு பகல் கனவாக போய்விடும் என்று கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், இந்தியாவிலே அதிக கடன் சுமை உள்ள நாடு தமிழ்நாடு. அதுதான் இன்றைக்கு திமுக அரசினுடைய சாதனை. இந்த 3 ஆண்டுகளில் 30 ஆண்டு சுமைகளை மக்களிடத்திலே இந்த அரசு ஏற்றி வைத்ததோடு இல்லாமல் கடன் வாங்குவதிலே இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. சட்டம் ஒழுங்கு தோல்வி அடைந்தது இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம். அதே போன்று மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு என்று உயர்ந்து கொண்டே செல்கிறது. இப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக 520 வாக்குறுதிகளை கொடுத்த இந்த அரசு 3 ஆண்டுகளிலே அது எத்தனை சதவீதம் என்று நிறைவேற்றிருக்க வேண்டும் மனசாட்சிப்படி அவர்கள் சொல்வார்களே. ஆனால் நீட் தேர்வு ரத்து இன்றைக்கு கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறது. கல்வி கடன் ரத்து கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறது. கேஸ் 100 ரூபாய் மானியம் வழங்குவது கிணத்திலே போட்ட கல்லாக இருக்கிறது. பெட்ரோல் விலையை கண்துடைப்புக்காக அவர்கள் குறைத்திருக்கின்றார்கள். முழுமையாக குறைப்பதற்கு முன் வரவில்லை. 1000 ரூபாய் தருகிறோம் என்று சொன்னது 2,15,00,000 மகளிர்களுக்கு இன்றைக்கு 1 கோடியே அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் நாங்கள் தருவோம் என்று சொல்வது இன்றைக்கு பாரபட்சமான அணுகுமுறையாக இந்த அரசினுடைய அணுகுமுறையை மக்கள் இன்றைக்கு கடும் கோபத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு 3 ஆண்டுகளிலே 30 ஆண்டுகள் என்று சொல்வதை காட்டிலும் 300 ஆண்டுகளுக்கான சுமையை இந்த மக்களின் மீது ஏற்றியிருப்பதுதான் சாதனை, வேதனையே மீண்டிருக்கிறது என்பதை சொல்லி, இந்த அரசு எப்போது மக்கள் நலனுக்காக செயல்படும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்து அவர்களுக்கு ஏமாற்றமே பரிசாக கிடைத்திருக்கிறது. ஆகவே இன்னியும் அவர்கள் இந்த அரசை நம்ப தயாராக இல்லை, இந்த முதலமைச்சரை நம்ப தயாராக இல்லை. மீண்டும் தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மாவுடைய புனித அரசு, புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே மலரும் காலத்தை எதிர்பார்த்து மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த 3 ஆண்டு நிறைவு, 4ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிற திமுக அரசுக்கு இன்றைக்கு மக்கள் தருகிற பரிசாக மீண்டும் அம்மாவுடைய அரசு மலருவதுதான், அந்த செய்தி தான் இந்த அரசுக்கு பரிசாக அமையும் என்று குறிப்பிடும்.